இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனுஷங்க ஒண்ணு சேர்றது இல்ல, அவங்க மனசு ஒண்ணு சேரணும். அப்படி மட்டும் சேரலனா அந்த கல்யாணத்துக்கு அர்த்தமும் இருக்காது, அதுல எந்த சந்தோஷமும் இருக்காதுமா. அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு யார் மேலேயும் கிடையாது. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் அது உங்களுக்காக மட்டும்தாமா இருக்கும். உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணுதாமா எனக்கு பொண்டாட்டி. அம்மா, தம்பி பாரத் உங்க மேல வச்சுட்டாரு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? சொத்து பத்துன்னு எதுவும் இல்லைனாலும் அவ சந்தோஷமா இருந்தா போதும். விஷமும் இல்லாத பெரிய கண்கள், அவ உதட்டல சிரிப்பு எப்பவும் இருக்கணும். நீளமான அழகான கூந்தல் இருக்கணும். நீங்க மட்டும் அங்கிளை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருந்தா நான் பெருசா அதை பத்தி நினைச்சிருக்க மாட்டேன் ஆண்டி. உங்க ரெண்டு பேரோட மனசுலயும் இப்பவும் அந்த அன்பு இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறது தான் என்னோட ஆசையே. தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம மத்தவங்கள பத்தியும் யோசிக்க கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கணும். மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் தனக்கு வந்ததா நினைக்க கூடிய நல்ல மனசு இருக்கணும். யார் பார்த்தாலும் ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கணும். அம்மா, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பூமியில ஒரு தேவதையை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என் வீட்ல நடமாட ஒரு மகாலட்சுமி வேணும். என் புள்ளைய அவ ரொம்ப அன்பா பாத்துக்கணும். கஷ்டத்துல வளர்ந்த என் புள்ளைக்கு வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணா அவ இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க. நீங்க சொல்ற இந்த அம்சம்லாம் ஒரு பொண்ணுக்கு இருக்கணும்னா அந்த பொண்ண ஒரு கிராமத்துல இருந்து தான் கூட்டிட்டு வரணும். அங்க இருந்தே கூட்டிட்டு வாங்க. எங்க இருந்து வந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவ இருந்தா அது போதும். அப்போதான் இவனும் சந்தோஷமா இருப்பான். இவனை பார்த்துக்கிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்.